Yes, it's our son. அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒன் சைடு ஸ்மைல் கொடுப்பான். அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். Zuzu is a part of the family. She is like our daughter. So எப்பவுமே கூட தான் இருப்பா. கமந்து விடுகிற மூமெண்ட்லாம் வந்து இட்ஸ் சம்திங் அமேசிங். அவன் வந்து என்னை பார்த்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் வேவ் பண்ணேன். ஸோ he also started doing something like that. அமர் லைக் இப்படி பண்ணார் இந்த ரியாக்ஷன். ஐ எம் லைக் தடன்னு என் கண்ணு நல்லா தண்ணி ஒழிய ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹரிஜா விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்னோடய விலாகில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை வந்து நான் இன்ட்ரோ பண்ண போகிறேன். அண்ட் இந்த பர்சன் வந்து என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு என் லைஃப்பில் வந்துட்டு நிறைய மாறுதல், நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. வெயிட் பண்ண வேண்டாம் இல்லையா? ஸோ this is my husband. Yes, it's me. அமர், நீ அந்த ஸ்பெஷல் பர்சன் இல்லை. அண்ட் அப்போ யார்? ஜூசுவா? ஜூசு, she is a special person, பட் ஜூசு இன்னைக்கு இல்லை. இப்போ யாரா இருக்கும்? Yes, it's our son. நிறைய பேர் வந்து எப்போ உங்கள் பையனை காட்ட போகிறீங்க, எப்போ ரிவீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு ரைட் தருணம்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் நம்பர் சொல்லுங்கள் அமர். ஸோ ஆக்சுவலி இப்போ பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 months ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்துட்டு இது வந்து ஒரு டெசிஷன் தான், லைக் பர்டிகுலர் ரீசன்லாம் கிடையாது. ஓகே, ஒரு 6 months வந்து லெட்ஸ் கீப் ஹிம் அவே ஃப்ரம் த ஐ ஆஃப் சோஷியல் மீடியா. இது வந்து கண்ணு பற்றும் அந்த ஐயெல்லாம் கிடையாதுங்க. பட் ஜஸ்ட் வி வாண்டட் ஹிம் ஃபார் ஆர்சஸ். அதனால இது வரைக்கும் காமிக்கல. டுடே வி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் டு தி வேர்ல்ட். ஸோ என்னென்னா, நாங்கள் வந்து எங்களோட குட்டி பிரின்ஸை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜேர்னி, அந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். ஃப்ரம் த டே 1 he entered this world till now 6 months ஆகிடுச்சு. அண்ட் அந்த பியூட்டிஃபுல் ஜேர்னி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன் வித் சம் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் ஆஃப் ஹிம். அண்ட் நாங்களும் இந்த கொரோனா பீரியடில் வந்து ஈவன் இட் வாஸ் டிஃபிகல்ட், நாங்கள் நினச்சி இந்த மாதிரி பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பர்த் டேட்டில் போயிடலாம். அம்மா, டு யூ ரிமெம்பர் ஹிஸ் பர்த் டேட்? எனக்கு ரொம்ப ஈஸி டு ரிமெம்பர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் பர்த் டேட் இஸ் 6 days ஆஃப்டர் மை பர்த்டே. ஸோ அதனால எனக்கு வந்து ஈஸியாக நின்றும். அண்ட் ஹீ இஸ் மை சன் ஆல்சோ. ஓகே, ஸோ அதனால ஈஸியாக எனக்கு ஞாபகம் இருக்குது. இட்ஸ் 24th of February. டைம் 9:30 in the morning. பேபி வந்து இந்த கொரோனா பீரியடில் தான் வந்து அவன் ஆக்சுவலி வாஸ் பார்ன். அண்ட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் எங்களுக்கு. ஏன்னா இந்த பீரியடில் வந்துட்டு யாருமே வீட்டில் கூப்பிட முடியல. என்னோடய ஓன் பேரண்ட்ஸே, என்னோடய அப்பா வந்து என் குழந்தைய வந்து 1 மாதம் கழிஞ்சு தான் பார்த்தாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் சம்திங் நியூ ஃபார் த வேர்ல்டு இட் செல்ஃப் இல்லையா? கொரோனா பேரண்டிங் எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் வி ஹேவ் டு ஷூட் இன் அவர் ஓன் ஹவுஸ், நம்ம வந்து 1008 ப்ரிகாஷன் எடுத்து தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இட் வாஸ் சம்திங் வெரி ஃப்ரெஷ். வி ஆர் நியூ பேரண்ட்ஸ் ஆப்வியஸ்லி. அண்ட் கொரோனா இஸ் ஆல்சோ வெரி நியூ, கொரோனா பேரண்டிங். ஸோ வெரி ஃப்ரெஷ். எஸ், நாங்கள் அவனுக்கு இன்னுமே ஒரு ஃபோட்டோஷூட் கூட பண்ணல. அண்ட் சின்ன வயசில் எல்லாருமே நம்மளெல்லாம் நிற்க வச்சு பேபி ஷூட்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து நான் இன்னுமே என் பையனுக்கு பண்ணவே இல்லை. எல்லாமே ஃபோன்லேயே தான் எடுத்திருக்கேன், ஃபுல் ஃபோட்டோஸ். ஐ ஹோப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. ஐ வாஸ் ட்ரைங் டு பி காம் அண்ட் கம்போஸ்ட் பிகாஸ் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருந்தாங்க. பட் ஹரிஜா வாஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ராடினரிலி காம். ஷீ ஹேண்டில்ட் இட் வெரி வெல். அப் டு த பாயிண்ட் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கரெக்டாக போகும்போது நான் வந்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணி ஒரு தம்ஸ் அப் அடித்தேன். அது நான் தான் சொல்லணும். ஆக்சுவலி என்னென்னா, ஐ வாஸ் வெரி காம், ஐ வாஸ் ரிலாக்ஸ்ட். ஏன்னா ஐ நோ there's someone special going to come in few minutes அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அப்சல்யூட் எங்கள் அம்மா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறேன், எப்படி எடுத்துப்பாங்க. எங்கள் அம்மா வந்து ஹெல்த் ஃபீல்டில் தான் இருக்காங்க. இருந்துமே எங்கள் அம்மா வந்து தான் பொண்ணுன்னு வரும்போது அவங்களால முடியல, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னே வந்து ஐ டர்ன் அண்ட் ஐ டோல்ட் மாம், நீ அழுதுடுமா அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் நல்லா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. பட் அப்போது நான் ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டாக ஐ வாஸ் லைக், எனக்கு அந்த எந்த ஒரு அழுகையும் அந்த ஒரு பயமுமே வரவே இல்லை. அன்டில் நான் உள்ளே போய் கரெக்டாக அப்படி டோர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அமர் லைக் இப்படி பண்ணார் இந்த ரியாக்ஷன். ஐ எம் லைக்
தட 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 தடன்னு என் கண்ணு நல்லா தண்ணி ஒழிய ஆரம்பிச்சிருச்சு. ஐ வாஸ் லைக் அப்போ தான் ஐ ரியலைஸ் இன் ஃபியூ மூமெண்ட்ஸ் மை சன் ஆர் மை டாட்டர், அப்போ எனக்கு தெரியல. ஸோ ஐ வாஸ் லைக் someone is going to come அப்படின்னு வந்தா போதும் அந்த மூமெண்ட்ல இருந்தேன்னா. ஆமாம். அண்ட் ஈவன் பிஃபோர் ஐ saw her ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னு ஆஃப்டர் த ப்ரொசீஜர் வாஸ் டன், பையனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காட்டினாங்க. when they showed him to me I was like okay I'm this creature's father அப்படின்னு it hit me for the first time and I didn't know how to feel. It took some time to sink in. அந்த ஃபீலிங் வந்து இறங்குறக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் it was nothing short of special. It was absolutely surreal. எனக்குமே வந்து the moment when he was born and the sound எனக்கு கேட்ட உடனே டாக்டர் was like ஹரிஜா it's a boy அப்படின்னாங்க. I'm like அந்த மூமெண்ட்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. you won't believe நான் என்ன சொன்ன தெரியுமா அம்மா டாக்டர் கிட்ட, டாக்டர் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்தால் போதும் அப்படி வந்து சொன்னேன். அண்ட் அந்த மூமெண்ட் அழுகுத சத்தம் கேட்டோடனே நான் சிரிச்சுட்டே அழுகிறேன் பயங்கரமாக. அண்ட் ஃபுல்லாக பண்ணி அவனை ஃபுல்லாக க்ளீன்லாம் பண்ணி அவனை ரேப் பண்ணி என்கிட்ட வந்து காட்டினாங்க. எனக்கு வந்து அந்த மூமெண்ட் வந்து இட் வாஸ் கைண்டாக எப்படி எக்ஸ்பிளைனே பண்ண முடியுது அந்த அளவுக்கு அந்த மூமெண்ட் இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி நான் அவனை பார்த்த உடனே வாட் எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது, நான் பார்த்துட்டேன் வெளியே போய் என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் அம்மாவுக்கு காட்டுங்க அப்படி சொன்னேன் நான். ஆக்சுவலி இதே கண்டிப்பாக நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வேறு they'll want hug the baby, they'll keep the baby to themselves. பட் நான் என்ன பண்ணேன்னா இல்லை நான் பார்த்துட்டேன் என்னோட ஹஸ்பண்டுக்கும் அம்மாவுக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போக சொல்லிட்டேன் பேபி அப்போவே வெளியே. நிறைய பேர் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி எங்ககிட்ட என்னன்னா, பையன் வந்து யாரை ரிசம்பிள் பண்ணுறா அப்படின்னு சொல்லி. சில பேர் வந்து டக்குன்னு பார்த்தா அமர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்கும்போது அமர் மாதிரி தான் இருக்கார். சில பேர் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி இருப்பான், சம்டைம்ஸ் வந்து என்னோடய அம்மா மாதிரி இருப்பான். ஸோ ஒவ்வொருத்தங்களை மாதிரி இருக்கான். இஸ் a mixture of everybodyன்னு நினைக்கிறேன். ஹரிஜாவும் நானும் இதை பற்றி ஜோக் பண்ணிக்குவோம். என்னன்னா அவன் தூங்க போகும்போது என்ன மாதிரி இருப்பான், அமர் மாதிரி இருப்பான். இதே வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே will look like ஹரிஜா அப்படின்னு வந்து we have an inside joke. பட் இப்போவும் ரொம்ப சின்ன பையன், இப்போ தான் 6 months ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் too early to say what he looks like or. ஆமாம், நீங்களும் இமேஜஸ் பார்த்து சொல்லுங்கள் பையன் யார் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒன் சைட் ஸ்மைல் கொடுப்பான். அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். எஸ் அவன் எஸ்பெஷலி அமர் வந்து என் கையிலேருந்து அமரை தூக்க சொல்லும்போது ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு மாதிரி ஷை ஸ்மைலோட திரும்புவான் இல்லையா அமர். தட்ஸ் வெரி ஸ்வீட். அண்ட் நிறைய பேர் அவன் வந்து ஹீ இஸ் நாட் பிட் கிளிங்கி டு மீ, ஹீ இஸ் பிரிட்டி வெரி ஜோவியல் அண்ட் சோஷியலைசிங்காக இப்போவே ஆகிட்டாரு. அவர் வந்து பயங்கரமாக எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா கூட மோஸ்ட்டாக எங்கள் அப்பா கூட தான் பயங்கரமாக ஃபன் பண்ணுவான் அவன். அண்ட் அமரோட அம்மா கூடயும் நல்லா பிரிட்டி ஜெல்லிங். ஸோ ஹீஸ் just like his parents. Yeah, he's pretty socializing now. ஸோ அவன் வந்து இப்போது வளர்ந்து வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. ஸோ பிறக்கும்போது வந்து எலிக்குட்டி மாதிரி இருந்தான், எல்லாம் குட்டி எலிக்குட்டி மாதிரி இருந்தான். அண்ட் இப்போ அப்படி டகடகன்னு அந்த ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ்லேருந்து இப்போ ப்ரெசன்ட் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இப்படி தான் இருந்தானா அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அண்ட் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது எல்லாரும் வந்து பெரிய பேபி அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் அவன் வந்து நேரில் பார்க்கும்போது அதோட குட்டியாக தான் இருப்பான். அது என்ன மாயம்னு எனக்கு தெரியல. இஸ் பிரிட்டி டால் பட் குட்டியாக இருப்பான். அண்ட் குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஜென்ரலாக எல்லா பேபிஸும் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் டு டூ அந்த பேசுறது, இந்த தாத்தா தாத்தா தை அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்லோகன் மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம், வருங்காலத்தில் பெரிய பேச்சாளராக வருவார் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. பயங்கரமாக பேசுகிறான். சோஷியல்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். he is a very good conversationalist also. இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அவங்க கூட வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு டீம் மீட்டிங் இருக்குங்க. ஹில் பி சிட்டிங் ஆன் மை லேப் ஒரு அமர்ஸ் லேப். யாராவது வந்து ஸ்டோரி நரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவனும் திருப்பி பேசுவான் அப்படின்னு சஜஷன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சஜஷன்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் இஃப் அமர் இஸ் இன் அ குட் மோட், அமர் வந்து நல்லா பாட்டு பாடுவார். அண்ட் அதை வந்து அழகாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா அமர். ஆமாம்,
ஸோ ஃப்யூச்சரில் சிங்கராக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு லூஸ் தனமாக இப்போவே நம்ம சொல்லிக்கலாம். சரி, நம்ம கையில் ஒரு பாலை லைட்டாக வதச்சா அவன் ஃப்யூச்சரில் ஃபுட்பாலர் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். பட் அது வந்து டிப்பிக்கலாக சொல்லுவாங்க மாதிரி. இப்போ ஒரு வயிற்றில் குழந்தை இருக்கும்போது எல்லா குழந்தைங்களுமே வந்து இதில் கிக் தேர் மதர். ஆனால் எல்லாரும் ஃபுட்பாலர் ஆகணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ ஜென்ரலாக பேபிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லிக்குவாங்கல்ல. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரீசன், அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. சொசைட்டி இன்னும் அவங்களுக்கு எந்த ஃபியர்ஸ் எதுவும் ஃபீல் பண்ணல, இன்ஹிபிஷன்ஸ் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஸ்ட்ரைவ் பண்ணி பேபிஸ் மாதிரி தான் இருக்கணும், ஃப்ரீலி எக்ஸ்பிரஸ் ஆர்சல்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பான். இன்னைக்கு காலையில் கூட நான் இட்லி சாப்பிடும்போது என் பக்கத்தில் வந்து இப்படி என் தைஸை தட்டிட்டு இருந்தான், எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லி he was doing that and every day is new. நேற்று வந்துட்டு I got so shocked. அவன் வந்து என்னை பார்த்து இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் வேவ் பண்ணேன். ஸோ he also started doing something like that and I was like look he's waving அப்படின்னு. எனக்கும் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவன் பண்ணுறதெல்லாம். சில விஷயங்கள் நான் இருக்கும்போது த ஸ்மைல் சம்டைம்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அண்ட் மேனேஜிங் த பேபி, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து when I was going through and I'm still going through. அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன வந்து பூஸ்ட் பண்ணுறதே அவனோட ஸ்மைல் தான். அவ்வளோ சுற்றி ஒர்க் ப்ரெஷர், ஸ்மைல் ஆக்சுவலி கவர்ஸ் அப் எவ்ரி திங். அவனுக்கும் ஜூஸுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குங்க ஆக்சுவலி சொல்லணுன்னா. இன்ஃபேக்ட் ஜூஸு தான் வந்து எனக்கு சைன் கொடுத்தா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. சீரியஸ்லி அனிமல்ஸ் ஆர் ஸோ பெர்செப்டிவ் இல்லைங்களா? பார்த்தோன்னே வந்துட்டு ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சு அவளோட பிஹேவியரில். அண்ட் பட் வி மேட் ஷுர் நோ மேட்டர் வாட் ஜூஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். சிலவங்க வந்து இப்போ பேபி வந்தோடனே ஆனிமல்ஸை வந்துட்டு பெட் ஆனிமல்ஸ் வந்து ஷூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணவே கூடாது. Zuzu is a part of the family. She is like our daughter. So எப்பவுமே கூட தான் இருப்பா. We told her, you know, hey, new family member, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அப்பப்போ அவங்க வந்து ஸ்டார் ஆஃப் கான்டெஸ்ட் எல்லாம் வச்சுப்பாங்க. பார்த்து ஏதோ கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. I want to share this thing to you guys. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனது வந்து அந்த மூமெண்ட் வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் நாளில் தான் தெரியும். பட் ஐ நோட்டீஸ் ஜூஸு வந்து எப்பவுமே ஷில் கம் அண்ட் சிட் ஆன் மை லேப் அண்ட் ரொம்பவும் கடல் பண்ண ஆரம்பித்தா. எப்படின்னா இஃப் ஐ சிட் அண்ட் செட் த பிளாங்கெட் ஷில் கம் அண்ட் ரப் மை தம்மி லைக் திஸ். எனக்கு புரியவே இல்லை அந்த மூமெண்ட். அண்ட் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட், இதுக்கு தான் வந்து ஜூஸு வந்து ஒரு பாஸ்ட் 1 week ஷீஸ் பீன் ரப்பிங் மை டம்மி. அண்ட் என் டம்மி பக்கத்துலேயே உட்காந்து ஒரு மாதிரி தலை சாஞ்சிட்டு இதே பண்ணிக்கிட்டு இருந்தா. அண்ட் தட்ஸ் when I realized அவங்களுக்கு சென்சிங் த எனர்ஜி, ஹீட் எல்லாமே வந்து அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அப்போ நம்ம லைஃப்பில் வருது அப்படின்றக்காக ஆல்ரெடி எக்ஸிஸ்டான லைஃப்பை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. அண்ட் அது ஒதுக்கி வச்சு அவங்க எவ்வளோ மென்டல் டிப்ரெஷனில் போவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ மேட் ஷுர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணுன்றக்காக அவளை நான் வந்து எந்த ஒரு தருணத்துலையுமே நான் வந்து அவளை தள்ளி வைக்கவே இல்லை. அவள் பிறந்து வந்தப்போ கூட ஐ லெட் ஹர் பி ஹர் செல்ஃப். அவள் ஜம்ப் பண்ணி அவன் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஷி கேம் ரன்னிங் அண்ட் பெட் மேலே ஏறி ஷி வெண்ட் அண்ட் ஸ்னிஃப்டன். நான் ஒன்றுமே பண்ணல. even the family restricted so many things, நாங்கள் வந்து we put our foot down, we said இல்லை எங்களுக்கு வந்து it's okay, or let our cat be a part of it அப்படின்னு சொல்லி. கேட்ன்றதை விட ஷீஸ் மை டாட்டர், எல்டர் டாட்டர் தோ. என் பையன் அழுதானா குடுன்னு ஓடி வந்து பக்கத்தில் நின்றுக்குவா. ஸோ அந்த அளவுக்கு ஷீ இஸ் வெரி ப்ரொடெக்டிவ். இப்போது இனிஷியல் ஸ்டேஜ்லாம் அவன் அழுந்தப்போ நான் சம்டைம்ஸ் அப்போ வந்து ஐ யூஸ் டு லை டவுன் அண்ட் அமர போய் கூப்பிடுவா. ஸோ அதெல்லாம் வந்து சம்திங் தட் அப்பார்ட் ஃப்ரம். ஆமாம், அது நடந்தோடனே நான் புரிஞ்சுக்கல. ஐ வாசன்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணுறா, எதுக்கு திடீர்னு வந்து ஞாபகம் சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் இன்சிடென்ட்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஐ ரியலைஸ்ட் ஓகே இது வந்து சும்மா கோஇன்சிடென்ஸ் கிடையாது, நாட் அ கோஇன்சிடென்ஸ், சாரி, இது வந்து சும்மா கிடையாது. ஷீ டிட் இட் வித் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அழுதுட்டுருக்கான் வந்து பாருங்கிற ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு. நைட்டெல்லாம் வந்து நான் ஃபீட் பண்ணும்போது ஐ யூஸ் டு வேக் அப் அண்ட் அந்த டைம் வந்து ஷீஸ், ஏன்னா பேபி அழுது ஏந்திப்பான். ஸோ இம்மீடியட்டாக வந்து ஷீல் ரன் அண்ட் கம் வந்து எடுத்து பார்ப்பா, இஸ் ஆல் ரைட், அந்த மாதிரி இருக்கும் எனக்கு பார்க்கும்போது. இன்ஃபேக்ட் என்னென்னா ஒரு உண்மையான ஒரு எல்டர் சிஸ்டரோட பிஹேவியர் அவளுக்கு தெரியுது. அண்ட் ஐம் லைக் ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ப்ரொமோட்டட் ஃப்ரம் பெட் பேரண்ட் டு டிபிக்கல் பேரண்ட். ஸோ nice actually to see animal bonding with
ஆர் ஹியூமன் திங் இல்லையா? எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்பவும் ஒரு வெயிட் பண்ணுற மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வந்து கமிழ மூமெண்ட் தான் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் நானும் அமரும் அதே மாதிரி தான். லைக் கமான்னு என் பையனை வந்து டார்ச்சர் பண்ணி அவன் அழுதாலும் பரவாயில்ல, அவனை வந்து எப்படியாவது அவன் அதை பழகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கமிழ்ந்து விழுகிற மூமெண்ட்லாம் வந்து இட்ஸ் சம்திங் அமேசிங். இன்ஃபேக்ட் எனக்குலாம் வந்து ஒரு மாதிரி டியர்ஸ் மூமெண்ட் அது எல்லாமே அப்படியே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த மூமெண்ட் இருந்தது. And சீக்கிரமாவும் பண்ணிட்டான். I think he did it quite quickly 3.5 months 3 months முடிஞ்ச பக்கமே கமந்துட்டான். இன்ஃபேக்ட் என்னன்னா அவன் வந்து 2 monthsலேயே வந்து 2.5 monthsலேயே வந்து கமந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் நிறைய பேர் வந்து அவங்க குழந்தைய வந்து தொட்டிலில் போடுவாங்க. நானும் அமரும் வந்து தொட்டில்ன்ற கான்செப்டுக்கே என் பையனை நான் கொண்டு போகல. பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஹி ஸ்லீப்ஸ் ஒன்லி அந்த பெட், ஃப்ளாட் பெட்டில் தான் வந்து படுக்கிறான். நான் இன்னுமே வந்து தொட்டில் நான் இன்ட்ரடியூஸே பண்ணல. பிரிட்டி ஷுவர் அவன் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டு இதெல்லாம் ஏண்டி எனக்கு காட்டலன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவானோன்னு வேறு எனக்கு பயம். பட் வி மேட் ஷுர் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் எதுக்குமே ஃபார்ம் பண்ண வேண்டாம். லெட் ஹிம் ஸ்லீப் நேச்சுரலி வென் தி ஸ்லீப் கம்ஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்போ நல்லா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லைக் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இட்லியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எந்த இது விஷயமா இருந்தாலும் வி ட்ரை நாட் டு, அவன் வந்து அழுத உடனே ஓகே வந்து பிக் பண்ண வேணாம், லெட்ஸ் சியர் ஹிம் அண்ட் மேக் ஹிம் டூ இட், அந்த ஒரு கான்செப்டில் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ட்ரூலிங் மூமெண்ட் இப்போலாம் வந்து என் பையன் நல்லா ஜொல்லு இருக்கும், க்யூட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பாவம் பார்க்க வச்சு சாப்பிட்றனே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒன்று ஆட் பண்ண மூமெண்ட் என் பையன் வந்து சோறுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் கோயிலில் கூட்டி போய் ஃபீட் பண்ணோம். அந்த இதில் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் என் ஜென்மத்துக்கு நான் மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு ஷர்ட் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து நான் வந்து கேரளா சாரிக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட் டைம் வந்து என் பையனை வந்து நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுட்டு கோயிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் அண்ட் தேனில் வந்து கொஞ்சம் பப்படம், கொஞ்சம் சாப்பாடு, பொங்கல், அதுக்கப்புறம் கீ இந்த மாதிரி அறுசுவைகளை வந்து ஒரு நல்ல வாழை இலையில வச்சு நல்லா மசிச்சு வி ஃபெட் ஹிம். அண்ட் தட் அந்த மூமெண்ட்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அது இல்லாமல் அழகாக இருக்கும். காதில் 2 பூவை வேற வச்சு விட்டுட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ மீன் சம்திங் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ, எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆன விஷயம், அவன் காலையில் எழுந்திரிச்சு அழுகிற விஷயம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட் சவுண்ட்ஸ் வெரி ஈவில் ஐ நோ, பட் அந்த மாதிரி நான் மீன் பண்ணல. பட் ஆஸ் அ ஃபாதர் அவன் எந்திரிச்சு அழும்போது அது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ ஒரு நாள் நான் உட்காந்து வெயிட் பண்ணி வீடியோலாம் எடுத்தேன். அண்ட் பிகாஸ் இட்ஸ் சம்திங் ஐ வாண்டட் டு சீ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். அதனால் அது நான் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு போட்டு காட்டுவேனா அப்படின்னு நான் வந்து இன்னும் டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன ஒரு வில்லத்தனம் பார்த்தீங்கன்னா குழந்தைய அழக விட்டு வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. பட் யா, இட்ஸ் some moments that can be cherished. That will be cherished actually. நிறைய பேர் தயவு செஞ்சு கழுவி வித்திடாதீங்க. எனக்கு புரியுது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். ஈவன் அவனோட ஃபோட்டோஸ் வந்துட்டு இருந்தாலுமே வந்து ரொம்ப இழுத்துட்டேன்னா ஐம் சாரி. அண்ட் லெட்ஸ் நாட் வெயிட் இல்லையா அமர்? ஸோ அமர் வந்து ஏதோ பெரிய இன்ட்ரோலாம் வச்சிருக்காரு. நானே ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், வெயிட் பண்ணிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்து பெரிய WWE ஃபேன்ஸ். நானும் ஒரு WWE ஸ்டைல் இன்ட்ரோ அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். கமான், ஓகே. ஸோ குட்டி ராக் நாங்கள் வந்து without much further ado, standing in at எவ்வளோ ஹைட் இருப்பான்? 63 centimeters. 63 centimeters, ஓகேங்க. weighing in at 9 kilograms, none other than wait all the way from Coimbatore, Tamil Nadu, our son Avyag. இதுதான் எங்களோட குட்டி லிட்டில் அவ்யக். ஸோ சைனிங் ஆஃப். என்னோட vlog நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை பண்ணோம். பை. கம் ஆன் அபி ப்ளீஸ். வேண்டாம், அந்த ஹேண்ட் சிம்பிள்ஸ் இதோட முடிச்சிடலாம். Bye. Thank you for watching. Thank you.